வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வர குக் வித் கோமலியில் மைம் கோபி பண்ண நவாபி பன்னீர் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பன்னீர் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நவாபி பன்னீர் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடயும் 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை 2 உடச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றப்பெல்லாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 15 முந்திரி பருப்பை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இது கூடயே 10 பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்புக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு இதில் நம்ம பன்னீரை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பன்னீரை உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்றாப்புல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு 2 சைடு நல்லா பொன்னீரம் ஆகிற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பன்னீர் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லாட்டி வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பன்னீர் எல்லாத்தையும் 2 சைடு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் 2 சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதே பேனில் நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பன்னீர் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து இதில் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கோம். இது கூடயே 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த நவாபி பன்னீர் கறிக்கு நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இது கூட காரத்துக்கு தனி மிளகாய் தூளை சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் 1/2 கப்பு எடுத்துருக்கோம். தயிர் அதிகமாக புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் 1 கப்பு போல் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துருக்கேன். இப்போ பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு இந்த கிரேவியை ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடயே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு கிரேவியை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. கிரேவி ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா பன்னீர் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்ட பிறகு இது கூட கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு இறக்கணுன்னா நவாபி பன்னீர் கறி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ குக் வித் கோமாலியில் மைம் கோபி பண்ண நவாபி பன்னீர் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.